கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய 12 டென்சஸ். அதில் நம்ம இன்றைக்கி சிம்பிள் பாஸ்ட்டும் ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இது பார்ட் 2. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா BuyMote அப்படிங்கிற மொபைல் அப்ளிகேஷன். இவங்க ஆன்லைன் செல்லிங் பிளாட்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு செல்லிங் பிளாட்ஃபார்ம் கம்பெனி. இவங்க லைக் அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ப்ராடக்டை வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. டிஸ்கவுண்ட்டு வந்து மினிமம் வந்து 15%லேருந்து 50% வரைக்குமே டிஸ்கவுண்ட் இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். 12 டென்சஸ். ஸோ நம்ம பேசிக்காக இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த 12 டென்சஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 12 டென்சஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்டில் போட்டிருக்கோம். இப்போ ஒரு சின்ன ஒரு இது மட்டும் பார்த்துக்கலாம். ப்ரெசன்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர். இதில் ப்ரெசண்ட்டில் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபாஸ்ட், சிம்பிள் ஃப்யூச்சராக இருக்குது. அதே மாதிரி கண்டினியூஸில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் கண்டினியூஸ் இருக்குது. பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ இதுதான் இந்த பேசிக்காக 12 டென்சஸ். இந்த 12 டென்ஸை நம்ம தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப சுலபமாக போயிடும். ஸோ எந்த கிராமட்டிக்கல் மிஸ்டேக்கும் வராது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி சிம்பிள் ப்ரெசண்ட்டை ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காமல் பார்த்துக்குங்க. ஸோ பாஸ்ட், சிம்பிள் பாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வேர்புடைய செகண்ட் ஃபார்மாக இருக்கும். பாருங்கள், ஐ ஸ்டடீட், நான் படித்தேன். வி ஸ்டடீட், நாங்கள் படித்தோம். யூ ஸ்டடீட், நீ படித்தாய். ஹீ ஸ்டடீட், அவர் படித்தார். ஷீ ஸ்டடீட், அவள் படித்தாள். இட் ஸ்டடீட், அது படித்தது. தே ஸ்டடீட், அவர்கள் படித்தார்கள். ஸோ இதுதான், அதாவது ஐ, வி, யூ, ஹீ, ஷீ, இட், தே, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரோனவுன்ஸ். இதில் நம்ம ஸ்டடி அப்படிங்கிற மெயின் வேர்பை வச்சுட்டு அதோடைய செகண்ட் ஃபார்ம் வந்து ஸ்டடீடு, ஃபஸ்ட்டு ஃபார்ம் வந்து ஸ்டடி, அதோடைய செகண்ட் ஃபார்ம் வந்து ஸ்டடீட் அப்படிங்கிறத வச்சுட்டு இந்த சென்டென்ஸை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து பாஸ்ட், சரிங்களா, பாஸ்ட் டென்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், அதாவது நேற்று நடந்ததை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அதை எல்லாமே பாஸ்ட் டென்ஸில் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா. இப்போ நெகட்டிவ் சென்டென்ஸில் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாங்க. நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா டிட் நாட் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். டிட் அப்படிங்கிறது ரெஃபரிங் பாஸ்ட் டென்ஸ், அதாவது மெயின் வேர்பிலிருந்து ஆக்சிலரி வேர்பை ஸ்ப்ளிட் பண்ணும் பொழுது டிட் அப்படிங்கிற வேர்டு எடுப்போம். இப்போ ஐ ஸ்டடீட் அப்படிங்கிற வேர்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐ டிட் நாட் ஸ்டடி அப்படின்னு உள்ளே இருக்கும். சரிங்களா. ஸோ ஐ ஸ்டடீட் அப்படிங்கிறது டிட் இருக்கும். ஸோ இதை நெகட்டிவ் சென்டென்ஸில் மேக் பண்ணும்போது நாட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ டிட் நாட் ஸ்டடீட். வி ஸ்டடீட் அப்படிங்கிற வேர்டு, இப்போ ஸ்டடீடுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டிட் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேர்டாக மேக் பண்ணும்போது வி டிட் நாட் ஸ்டடி. யூ ஸ்டடீட் அப்படிங்கிறது வந்து நம்ம என்ன பண்ணுவோம், யூ டிட் நாட் ஸ்டடி. ஸோ இது எல்லாமே டிட் நாட் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டைரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக டிட் நாட்டை வந்து ஷார்ட் அண்ட் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா டிடின்ட் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஹீ டிட் நாட் ஸ்டடிங்கிறத வந்து ஐ டிடின்ட் ஸ்டடி. யூ டிட் நாட் ஸ்டடிங்கிறத வந்து வி டிடின்ட் ஸ்டடி. யூ டிட் நாட் ஸ்டடிங்கிறது வந்து யூ டிடின்ட் ஸ்டடி. அப்போது டிட் ப்ளஸ் நாட், டிடின்ட் அப்படிங்கிற வேர்டை நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ அஃபாஸ்ட்ரஃபி டீ போட்டிருக்கோம், ஓவர் ரிமூவ் பண்ணிவிட்டு அஃபாஸ்ட்ரஃபி டீ போட்டிருக்கோம். இதில் அந்த ஐ, வி, யூ, ஹீ, சி, இட், அதாவது ஃபஸ்ட்டு பர்சன், செகண்ட் பர்சன், தேர்டு பர்சன், அதாவது சிங்குலர், ப்ளூரல், இது எல்லாமே பேஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டடிங் அப்படிங்கிற வேர்டை வச்சுட்டு நம்ம இந்த சென்டென்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து நெகட்டிவ் ஃபார்மெட்டில் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். சரிங்களா. அப்போ காமனாக நம்ம என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம், ஹீ டிட் நாட் ஸ்டடீடுன்னு போடுவோம். பட் ஆக்சுவலாக வந்து இங்கே ஸ்டடீடுங்கிற வேர்டுடைய ஆக்சிலரி வெர்பு டிட் இருக்குது. ஸோ அப்போ ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. அப்போ எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஹீ டிட் நாட் ஸ்டடி. சரிங்களா. ஸ்டடி அப்படிங்கிற மெயின் வேர்பு மட்டும்தான் இருக்கும். ஸ்டடீடுங்கிற வேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்டடீட் அப்படிங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு, டிட்டுங்கிறதும் பாஸ்ட் டென்ஸ். ஸோ அட் த சேம் டைம் ரெண்டு பாஸ்ட் டென்ஸையும் ஒரே இதில் மென்ஷன் பண்ணக்கூடாது. அப்போ டிட் ப்ளஸ் ஸ்டடி அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்கள், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ். ஸோ சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது வந்து டுமாரோவை ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நாளைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ அதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அது எல்லாமே சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. இப்போ பாருங்கள், ஐ வில் ஸ்டடி, நான் படிப்பேன். வி வில் ஸ்டடி, நாங்கள் படிப்போம்.
யூ வில் ஸ்டடி நீங்கள் படிப்பீர்கள், ஹீ வில் ஸ்டடி அவர் படிப்பார், சி வில் ஸ்டடி அவள் படிப்பாள், இட் வில் ஸ்டடி அது படிக்கும், தே வில் ஸ்டடி அவர்கள் படிப்பார்கள். ஸோ இதில் எப்படி சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், வில் அப்படிங்கிற ஃபியூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுற மாதிரி வில் இருக்கும், அடுத்தது வெர்பு ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருக்கும், வெர்பு ஃபார்முடைய ஃபஸ்ட்டு ஃபார்மாக இருக்கும். ஸோ இந்த பேட்டர்னில் தான் ஃபியூச்சர் டென்ஸை மேக் பண்ணுவோம், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை மேக் பண்ணுவோம். இதில் ஐ, வி, யூ, ஹி, சி, இட், தே இது எல்லாமே ப்ரோனவுனில் ரெஃபர் பண்ணுறோம். பட் வில் அப்படிங்கிற வேர்டு வந்து ஃப்யூச்சரை ரெஃபர் பண்ணுது, ஸ்டடி அப்படிங்கிறது இங்கே மெயின் வேர்பாக இருக்குது. அப்போது சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் வந்து ஒரு சப்ஜெக்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸுக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி வில் இருக்கும், வெர்பு ஃபார்மாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. ஹீ வில் ஸ்டடி அப்படிங்கிறத வந்து நம்ம நாட் அப்படிங்கிற வேர்டு ஆட் பண்ணுவோம், ஹீ வில் நாட் ஸ்டடி. சரிங்களா? பட் இந்த ஹீ வில் நாட் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஃபார்ம் எப்படி யூஸ் பண்ணுவோம்னா ஓன்ட்டுன்னு யூஸ் பண்ணுவோம், ஹீ ஓன்ட் ஸ்டடி. சரிங்களா? அப்போ ஹீ வில் நாட் ஸ்டடி அப்படின்னு சொல்லக்கூடாது, நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், ஹீ ஓன்ட் ஸ்டடி அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ வில் நாட் அப்படிங்கிறது ஓன்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸை கொடுத்துருக்கேன். ஐ வில் நாட் ஸ்டடிங்கிறத வந்து ஐ ஓன்ட் ஸ்டடின்னு படிக்கலாம். சரிங்களா? வி வில் நாட் ஸ்டடிங்கிறது வந்து வி ஓன்ட் ஸ்டடி, யூ வில் நாட் ஸ்டடிங்கிறது வந்து யூ ஓன்ட் ஸ்டடி. அதே மாதிரி தான் ஹீ, ஷீ, இட் அண்ட் தே இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வில் நாட் என்னவா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஓன்ட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சென்டென்ஸை வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸில் நெகட்டிவ் சென்டென்ஸாக மேக் பண்ணும் பொழுது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இது வரைக்கும் நம்ம 3 கிராமர் பார்த்துருக்கோம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் பார்த்துருக்கோம், சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸை பார்த்துருக்கோம். சரிங்களா? இதோடைய பேட்டர்ன் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் இருக்கும், வேர்ப் இருக்கும். சரிங்களா? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் வெர்பு 1 இருக்கும். சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புடைய செகண்ட் ஃபார்ம் அதாவது வேர்ப் 2 இருக்கும். சிம்பிள் ஃபியூச்சரில் சப்ஜெக்ட் வில் ப்ளஸ் வேர்புடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம் இருக்கும். சரிங்களா? அந்த வேர்ப் 1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம், வேர்ப் 2ங்கிறது பாஸ்ட் ஃபார்ம், அதாவது வெர்போட ஈடி சேர்ந்து வரும், இல்லைனா வெர்போடைய செகண்ட் ஃபார்மாக வரும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ கம் அப்படின்னா நான் வருகிறேன். அதே சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் ஐ கேம் நான் வந்தேன். சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸில் ஐ வில் கம் நான் வருவேன். அப்போ இந்த 3 டென்ஸ்லையும் கம் அப்படிங்கிற மெயின் வெர்பை வச்சுட்டு ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம், ஃப்யூச்சர் ஃபார்மில் நம்ம அந்த சென்டென்ஸை மேக் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி மெயின் வெர்பை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரெசன்ட் ஃபார்முக்கு ப்ரெசன்ட் ஃபார்மில் வச்சுக்கோங்க. அடுத்து வரக்கூடியது பாஸ்ட் ஃபார்முக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்போட ஈடி சேர்ந்து வரும். சிலது வந்து சில வேர்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்போட செகண்ட் ஃபார்ம் வரும். சரிங்களா? அதே ஃப்யூச்சர் ஃபார்முக்கு நீங்கள் வில் யூஸ் பண்ணுவீங்க. இப்படி வந்து சில சென்டென்ஸில் நீங்கள் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக எழுதலாம். சரிங்களா? அப்போ மெயினாக நீங்கள் வேர்புடைய ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்மை நீங்கள் வந்து லேர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அநேகமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.